அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ SBPOக்கான ஸ்லாட் 2 ரிவ்யூ தான். ஸோ எக்ஸாம் எந்த மாதிரி இருந்துச்சு, எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸோ அதில் எப்படி இப்படிலாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க, ஸோ யார் எவ்வளோ அட்டம் கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படின்றத பற்றினா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இருந்துச்சு, எப்படி இப்படிலாம் கேட்டிருந்தாங்கன்றத சொல்கிறேன். கிளியராக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ். ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸோ தேவைப்படுது அப்படின்னா ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற நாளைக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ராயல் பாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லா கண்டென்ட்டும் A to Z எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு வெறும் கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்குது அப்படின்றப்ப அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு எக்ஸாம் செகண்ட் ஸ்லாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லாட் மாதிரி தான் கிட்டத்தட்ட செகண்ட் ஸ்லாட்டும் இருந்திருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதே மாதிரி லெவல் வந்து எப்பயுமே வந்து எப்படி சொல்றது, ஒரு நாள் வந்து ஸ்லாட் வந்து கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்கும், ஒரு கொஞ்சம் தான் முன்ன பின்ன மாறும். ஸோ கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்லாட்டும் இருந்திருக்கு. ஸோ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன எப்படி இருந்துச்சுன்ற பார்த்தோம். ஸோ ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்பயும் வந்து நம்மளுக்கு நிறைய சிலாஜிசம் அது இதுன்னு என்னென்னலாம் இருக்கும். ஸோ இந்த தடவை அதெல்லாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு சீடிங்ஸ் அண்ட் பசில்ஸ்லேயே போயிட்டாங்க. ஸோ சர்க்கிள் சீடிங் கேட்டிருந்திருக்காங்க, ஸோ லீனியர் கேட்டிருந்திருக்காங்க, ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெசிக்னேஷன் கொடுத்து கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இது போக வந்து பாக்ஸ் ஒன்று கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பசில்ஸ்லாம் தான் பசில்ஸ் அண்ட் சீரிங்ஸ் தான் ஃபுல்லாக கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு செஷனாக இருந்திருக்கும் இந்த ரீசனிங் செஷன். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணேன், ஃப்ளோவில் இருக்கேன் சார், கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருந்தேன், ஸோ நான் எதுலையுமே ஸ்டக் ஆகலை அப்படின்றவங்க நல்லா அட்டை கொடுத்துருப்பீங்க ரீசனிங்கில். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்தவரையும் 2 DA கேட்டிருந்தாங்க. டேபிள் DA ஒன்று கேட்டிருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் டேபிள் அண்ட் பை வச்சு ஒரு DA கேட்டிருந்திருக்காங்க. இது போக கேஸ்லெட் வேறு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார், பேசிக்ஸ் நம்ம படிச்சிருந்தாலே அப்ளிகேஷன் ட்ரை பண்ணலாம், அப்ளிகேஷன் அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்பர் சீரிஸ்ல வந்து ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் குழப்புச்சு, பட் இன்னொரு 2 வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ராங் நம்பர் இப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரீசனிங் வந்து ஈஸியாகவும், ஆப்டிடியூட் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்திருக்கு. ரொம்ப டஃப்பாகவும் இல்லை, ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டான லெவலில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம தலைமை இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரையும் வந்து வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, ஆர்சி கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட்டிங் எல்லாம் வழக்கம் போல தான், எப்பயும் போல எல்லாமே வந்திருக்கு. பட் எல்லாமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அந்த மீனிங் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சார் ஆர்சியில். ஸோ அந்த மீனிங்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாருமே வந்து கொஞ்ச நாள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சரியா, 1 or 2 years 3 years ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் இந்த ரிவ்யூ என்கிட்ட சொன்னவங்களாம். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் சார், எங்களுக்குலாம் கஷ்டமாக இருந்துச்சு மேபி, ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் கேட்டவங்களை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் சொன்னாங்க இங்கிலீஷும். ஸோ அட்டம்ப்டை பொறுத்தவரையும் வந்து ரீசனிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது 25க்கு மேலேயே போடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. 25+ போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டம்ப்ட் கொடுக்குறதால கொடுக்கலாம், 25+க்கு மேலேயே போடலாம், 25+ போடலாம். ஸோ அதே மாதிரி ஆட்டிடியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களால் வந்து ஒரு 22 வரையும் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஒரு நல்ல அட்டம்ப்டே கொடுக்க முடியும். இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் 25 அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான கொஸ்டின் அட்டன் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஸ்டக் ஆனீங்க, ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலாம் ஸ்டக் ஆச்சு, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஸ்லாட் ரிவ்யூவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்லாட்டில் ஓவரால் அட்டம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60+ தான் சொன்னாங்க. என்கிட்ட மினிமமாக சொன்னது 60+, 60 கம்மியாக யாரும் சொல்லலை. ஸோ மினிமம் அட்டம்ப்ட் மட்டும் சொல்கிறேன், 60 கம்மியாக யாரும் சொல்லலை. ஸோ அதனால் அதை மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. 60+ தான் என்கிட்ட சொன்னாங்க எல்லாருமே. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு அட்டம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். ஓகேவா? எல்லா ஸ்லாட்டும் முடியும் ஓவரால் ரிவ்யூவை அதுக்கப்புறமேட்டு வரும். ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.